ஒரு இளைஞன் இருந்தான், திருமணம் ஆகாதவன். அவனுக்கு இந்த புல்லட் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அப்பாட்ட சண்டை போட்டு ஒரு புல்லட் வாங்கிட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் புல்லட் சத்தம் எப்படி இருக்கும், டப்ப 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 டப்பன்னு ரொம்ப சத்தமா இருக்கும். அந்த காலகட்டத்துல அவன் ஒரு பெண்ணை விரும்பினான். எனவே அந்த பெண்ணை அழைத்து கொண்டு தனது புல்லட்ல பின்னாடி வைத்துக் கொண்டு அங்கும் இங்குமாக அவளை கூட்டி சென்றான். இவ போகிற பொழுது அந்த பெண் பேசுவா, ஆனா இவனுக்கு கேட்காது. காரணம், இந்த பெண்ணுடைய குரலை விட அந்த வண்டியினுடைய சத்தம் மிக அதிகமாக இருந்தது. அப்ப அந்த பெண்ணுக்காக என்ன செஞ்சானா, தான் விரும்பின அந்த புல்லட்டை வித்துட்டு சாதாரண மோட்டர் பைக் 100cc அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய சத்தம் ரொம்ப அதிகமா இருக்காது, அதை வாங்கினான். இப்பொழுது அந்த பெண்ணை வைத்துக் கொண்டு பல இடங்களுக்கு சென்றான். அந்த பெண் பேசுவதை அவனால் கேட்க முடிந்தது. சில மாதங்கள் கழித்து அதே பெண்ணை திருமணம் செய்து கொண்டானா. திருமணமாகி 3 மாதம் கழித்து என்ன செய்தானாம், தன்னிடம் இருக்கிற அந்த சாதாரண மோட்டர் பைக்கை வித்துட்டு திரும்பவும் புல்லட் வாங்கினானா. இப்ப எதுக்கு வாங்கியிருப்பான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புல்லட் வாங்குறான். ஈர்ப்பு என்பது இத்தகையது. ஆக ஈர்ப்பு மாறுகின்ற பொழுது பல நேரங்களில் ஈர்ப்புத்தான் நாம் அன்பு என்று எண்ணுவதன் காரணமாக இந்த ஈர்ப்பு இயல்பான ஒரு கால ஓட்டத்தில் மாறுகின்ற பொழுது அடுத்த நபர் என்னை அன்பு செய்கிறாரா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. இரண்டாவது காரணம், பிறர் அடுத்த நபர் என்னை அன்பு செய்கிறாரா என்கிற கேள்விக்கான அடுத்த காரணம் என்னவென்றால், நமது எதிர்பார்ப்புகளின்படி பிறர் செயல்பட வேண்டும் என்று எண்ணுகிறோம். நமது அன்பை நமது எதிர்பார்ப்புகளோடு நாம் தொடர்புபடுத்தி விடுகிறோம். நமது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப ஒரு நபர் செயல்பட்டால் அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்று எண்ணுகின்றோம். நமது எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப செயல்படவில்லை என்றால் அந்த நபர் அன்பு செய்யவில்லை என்று எண்ணுகின்றோம். இந்த 2 காரியங்கள் தான். ஆனால் இது ரெண்டுமே சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும். காரணம், இவற்றிற்கும் அன்பிற்கும் தொடர்பு இல்லை. ஈர்ப்பிற்கும் அன்பிற்கும் தொடர்பு கிடையாது. எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கும் அன்பிற்கும் தொடர்பு கிடையாது. மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப செயல்பட்டால் தான் அடுத்த நபர் என்னை அன்பு செய்கிறார் என்று எண்ணினோம் என்றால் நாம் அன்பு செய்வது அடுத்த நபரை அல்ல, நம்மை அன்பு செய்கிறோம் என்ற அர்த்தம். நமது விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அவர் நம்மளை அன்பு செய்யணும் என்று எண்ணுகிறோம். இது தவறான அணுகுமுறை. அதே போல ஈர்ப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கும். எனவே இந்த ஈர்ப்பை தாண்டி அடுத்த நபரை அன்பு செய்ய, அடுத்த நபரை அவரது நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டோமே என்றால் இந்த கேள்வியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈர்ப்பாக இருக்கலாம், எதிர்பார்ப்பாக இருக்கலாம், ரெண்டினுடைய மையம் நாம் விரும்புவது போல அடுத்த நபர் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதன் காரணமாகத்தான் இந்த கேள்வி வருகிறது. இதை தாண்டி செல்வதுதான் உண்மையான அன்பு.